திருமணமானவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க, குழந்தையின்மை, இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகைகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகள்ல கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. காசா, இந்த காசா, வெஸ்ட் பேங்க், இந்த 2 நிலப்பரப்புகள் எந்த அளவுக்கு உயிர்ப்போடு மிஞ்சி இருக்கோ அந்த அளவுக்கு பாலஸ்தீன் அப்படின்ற பேரு நம்ம மனசுல இருக்கும். ஏன்னா இந்த 2 நிலப்பரப்புகள் இல்லைன்னா பாலஸ்தீனே கிடையாது. அது அந்த காசா இருக்குல்ல, இதோட நார்த்து, சென்ட்ரலு, சவுத்துன்னு இப்படி எல்லா பகுதிகளையும் இந்த இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நடந்துட்டு இருக்க எஸ்கலேஷன் மக்களே இது. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் இருக்காங்களே எல்லாரையும் கட்டாயமாக வெளியேற்றிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்காதீங்க, பெரிய மோதல் இங்கே நடந்துகிட்டே இருக்கிறதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பி போங்கன்ட்டு புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே, பிஞ்சி குழந்தைங்க, இவங்க எல்லாருமே அந்த காசாவோட ஒரு பகுதியை சேர்ந்தவங்க. நார்த்து, சென்ட்ரலு, சவுத்துன்னு இது போல் இருக்கிறதுல ஒரு பகுதியை சேர்ந்தவங்க. எல்லாரும் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போயிட்டுருக்காங்க. ஏன்னா டெஸ்டினேஷன்ற ஒன்று தெரிஞ்சால் பரவாயில்லைங்க, அங்கே போனால் உயிர் மிஞ்சுன்ற நம்பிக்கையில் போகலாம். ஆனால் எங்கே போனாலும் உனக்கு சாவு மட்டும் தான் மிஞ்சும், எப்போ வேணாலும் மேலே குண்டு போடுவோம் அப்படின்னா அந்த மக்கள் நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குது யோசிச்சு பார்க்க முடியுதா? குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்க எல்லாருமே இந்த கார் இருக்கவங்க காரில் பயணிச்சுட்டு இருக்காங்க. இப்படி எதுவுமே வாகனங்கள் இல்லாதவங்க கொடிநடியாக நடந்து போயிட்டுருக்காங்க. எவ்வளோ கிலோமீட்டர்ஸாக நடக்குது, சாவை நோக்கி நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. சாவை பார்த்து பயந்து சாவை நோக்கி நடந்து போயிட்டுருக்காங்க. உலகத்தில் வேறு எந்த மக்களுக்கும் காசா மக்கள் நிலைமை வரவே கூடாது. இந்த சதர்ன் லெபனான் இருக்குல்ல, இது மேலே இஸ்ரேல் திடீர்னு இப்போ அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் ஹமாஸ் கூட செம்ம போர் போயிட்டுருக்கு இந்த காசா பகுதி முழுக்கவே. இன்னொரு பக்கம் லெபனான் பகுதியிலையும் இஸ்ரேல் ஹெஸ்புல்லாவை தரமட்டமாகணும்னு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமான குறி என்ன தெரியுமா மக்களே? இந்த தாக்குதலுக்கு இந்த வெப்பன் டிபார்ட் இருக்குல்ல, இந்த ஹெஸ்புல்லா அமைப்போடுது, இதை தான் குறி வச்சுருக்காங்க. இது வரைக்கும் 11 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்ரேலோட இந்த தாக்குதலில். ஹெஸ்புல்லா திரும்ப உக்கிரமான கோவத்தை ஏந்திருக்குங்க. ஏற்கனவே அவங்க சரியான கடுப்பில் இருக்காங்க இஸ்ரேல் மேலே. அதுக்கு காரணம் அவங்களோட மிலிட்ரி சீஃபான ஃபுவாட் ஷுக்கரை இஸ்ரேலியர்கள் கொண்டாங்க பார்த்தீங்களா, இந்த இஸ்ரேலிய ராணுவம். இதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ஹெஸ்புல்லா காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஏற்பட்ட இந்த நேரத்தில் இஸ்ரேல் இப்போ ஏற்பட்ட மெகா தாக்குதலை முன்னெடுத்து 11 பேரை கொண்டு இருக்காங்க. இது எங்கே போய் விட போகுதுன்னு தெரியல. நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஈரான் மட்டும் இஸ்ரேல் அடிக்காதுப்பா, மற்ற ப்ராக்சிஸும் சேர்ந்து ஈரான் கூட சேர்ந்துக்கிட்டு இஸ்ரேல் அடிக்க போகிறாங்க போல இருக்கு. அங்கே வந்து கொண்டு வந்து நின்றுருக்கு. இது இந்த நேரத்தில் மிகப்பெரிய துயர் மிகுந்த செய்தி மக்களே, இது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இந்த நேரத்தில் இது வேற புதுசாக அவுட் பிரேக் ஆகிருக்கு. இந்த காசாவில் பார்த்தீங்கன்னா போலியோ தாக்கம் இப்போது 25 வருஷங்களில் இல்லாத போலியோ தாக்கம் இப்போ காசாவில் திடீர்னு முளைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் எவர் போலியோ கேஸுங்க இன் 25 இயர்ஸ். நாங்கள் இந்த பகுதியில் பாதிக்கப்படுறாங்களே இந்த போலியோவால், இல்லைன்னா பாதிக்கப்பட போகிறாங்களே இந்த போலியோவால், அவங்களையெல்லாம் காப்பாற்றுறதுக்கு குறைஞ்சது 7 நாட்கள் வரைக்குமாவது போரை நிறுத்துங்க. நாங்கள் அங்கே இந்த வேக்சினேஷன் கேம்பெயின் இருக்குல்ல, அதை இனிஷியேட் பண்ணி ஒரு 7 நாட்கள் வரைக்குமாவது குழந்தைங்களுக்கு நாங்கள் ஊசியை போடுறோமே அப்படின்னு கேட்குது யூஎன். ஆனால் இப்போ இதுக்கு கூட இஸ்ரேல் மனமிறங்கலைங்க. அவங்க இதை காதிலே போட்டுக்கல. எங்களோட டார்கெட்டு ஹமாஸை கருவ இருக்கிறது, நாங்கள் அதில் பாட்டு நூல் பிடிச்ச மாதிரி போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் டீல் சைன் ஆகுமா இல்லையான்ற ஒரு பெரிய டாக் போயிட்டுருக்கு ஹமாஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் இடையில. இன்னொரு பக்கம் ஐக்கிய நாடுகள் சபை கேட்டால் கூட இதுக்கு இஸ்ரேல் ஒத்துக்க மாட்டுது. பாலஸ்டைன் சுகாதாரத்துறையினர் இருக்காங்களே, அவங்க வரைக்கும் உறுதிப்படுத்திட்டாங்க, ஆமாங்க இங்கே போலியோ தாக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அட்லீஸ்ட் 7 நாட்கள் வரைக்கும் போரை நிறுத்துறதுல என்ன குறைஞ்சிட போகிறாங்க? குழந்தைங்க உயிரை விட அங்கே போர் தான் முக்கியமாக இருக்குது போல இருக்கு. காசாவில் ஒரு 10 மாத குழந்தைக்கு முதல்ல இந்த போலியோ அட்டாக் ஏற்பட்டிருக்குங்க. இது கன்ஃபார்ம் ஆன பிற்பாடு தான் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்க 10 வயதுக்கும் குறைவான 3,40,000 குழந்தைகள் இருக்காங்களே, அவங்களோட உயிர் கேள்விக்குறியாக இருக்குது. எல்லாருக்கும் போலியோ தாக்கம் ஏற்பட்டா இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? எல்லாம் கையை விரிச்சிட்டு போவாங்க, சண்டைன்னா இதெல்லாம் நடக்க தாங்க செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எரிமலை வெடித்து சிதறும் போது பூக்களும் கருகுன்னு சொல்லுவாங்களே, அதுமாதிரி கொலாட்ரல் டேமேஜாக இதை பார்க்குறாங்க. குழந்தைங்க உயிரெலாம் கொலாட்ரல் டேமேஜ். மழைக்கால வேறு இப்போ நெருங்கிட்டு இருக்குங்க. இது இன்னும் பேராபத்து ஏற்படுத்தும் இந்த போலியோ சினாரியோவில். அண்டை நாடுகளும் பாதுகாப்பாக இருங்கன்னு ஐக்கிய நாடுகள் சபை கேட்டிருக்கு. அதாவது இந்த உலக 2 உலகப் போர்களை பார்த்துருச்சு. 3ஆம் உலகப்போர் மூலக்கூடாதுன்னு தான் ஐக்கிய நாடுகள் சபை இந்த யுனைடெட் நேஷன்ஸே கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் யூஎன்னால் கெஞ்ச மட்டும் தான் முடியுது, மற்றபடி எதுவும் பெருசாக பண்ண முடியல. இதுதான் நிதர்சனம். இது என்னத்தை சொல்கிறது?
ஈரான் வசம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள் இருக்குன்ற உண்மை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சமீபத்தில் என்ன இருக்கு, ஒரு 2600 புதிய ஆயுதங்களை வேற ஈரான் வாங்கி குவிச்சிருக்கு. ஏன்னா இஸ்ரேல் மேலே நம்ம அட்டாக் பண்ணி நாளை பின்ன இஸ்ரேல் நம்மளை திருப்பி அடிக்கும், நாம் அலர்ட்டாக இருப்போம்னு சொல்லிட்டு அவ்வளோ வெப்பன்ஸை வாங்கி குவிச்சிருக்காங்க. இது வரைக்கும் 200 வகை வெப்பன்ஸை மட்டும்தான் ஈரான் வெளியே காமிச்சிருக்கு வெளி உலகத்துக்கு. மற்றபடி எஞ்சிருக்கிற வெப்பன்ஸ் என்னென்னன்றது யாருக்குமே தெரியாது, இஸ்ரேலுக்கே தெரியாதுன்றதான் இதில் மிகப்பெரிய விஷயமே. ஈரான் வசம் உள்ள சில முக்கியமான ஆதாரங்கள் இருக்குல்ல, அதை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வர மக்களே ஒன்றொன்றுத்தையும் பாருங்கள். இதெல்லாம் ஈரான் இராணுவத்தில் வெறும் 5% வெப்பன்ஸ் மட்டும்தான். அப்போ மிச்சம் இருக்க 95% வெப்பன்ஸ் எந்த அளவாக இருக்கும்னு நீங்களே யோசிக்கலாம். ஈரான் வசம் உள்ள முக்கிய ஆயுதங்களை என்னென்ன அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இப்போ இந்த பட்டியலை நம்ம முதல்ல பார்க்க போகிறது சீக்ரெட் மிசைல் சிஸ்டம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பெருசாக இந்த ஒரு பேட்டர்னை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. என்னன்னா ஆக்டகனல் டியூப் லான்ச்சர் இருக்குல்ல, இதை வச்சு சூப்பர்சானிக் மிசைல்ஸ் வரைக்கும் ஏவுற பாசிபிலிட்டி இந்த சீக்ரெட் மிசைல் சிஸ்டம்க்கு இருக்குங்க. ரெண்டாவதா சீக்ரெட் ட்ரோன்ஸ், இந்த அன்னேம்டு ஸ்மால் ரிகானசன்ஸ் அப்படி இல்லைன்னா மல்டி பர்பஸ் ட்ரோன்ஸ், அதாவது இந்த யஸ்டான், ஃபராஸ், நசீர் இது போல ட்ரோன்ஸ் இருக்குல்ல, இது எல்லாம் சார்ந்த தொகுப்பு தான் இந்த சீக்ரெட் ட்ரோன்ஸுங்க. இதுலேயே ஃபோல்டபுள் போர்ட்டபிள் ட்ரோன்ஸ், இது கூட 3 மீட்டர் வரைக்கும் விங் ஸ்பேன் வேறு, ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் ரிகானசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஏற்றது இது எல்லாமே, இது எல்லாம் அடங்குறது இந்த தொகுப்புக்குள்ள. மூணாவதா FATH ஃபாத் 360 ட்ரிபிள் டியூப் லான்ச்சருங்க. இதில் சேட்டலைட் கைடட் டாக்டிக்கல் பேலிஸ்டிக் மிசைலை வச்சும் ஃபுல்லாக லான்ச்சிங்ன்றது இங்கே மேற்கொள்கிறாங்க. இந்த FAT 360ல் பார்த்தீங்கன்னா ரேஞ்சு 30 கிலோமீட்டர்ஸில் ஆரம்பித்து 120 கிலோமீட்டர் வரைக்கும் கிட்டத்தட்ட 150 கிலோ வார்ஹெட்டை இது கேரி பண்ணும். ஒலி இருக்குல்ல சவுண்டு, இதை விட 4 மடங்கு அதிக வேகத்தில் பயணிக்கக்கூடியது இந்த FAT 360. நாலாவதா GHADERன்னு சொல்லக்கூடிய கேடர், இது ஒரு ஆன்டிஷிப் மிசைலுங்க. கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் வரைக்கும் இதோட ரேஞ்சு. இதோட வார்ஹெட் வெயிட் பார்த்தீங்கன்னா 200 கிலோகிராமு. ஐந்தாவதா டலாயி, இது ஒரு க்ரூஸ் மிசைல், கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் ரேஞ்சை கொண்டது. ஆறாவதா மொஹஜர் 6 அட்டாக் ட்ரோனுங்க. இது மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியது. 150 கிலோகிராம் வரைக்கும் வெயிட் இருக்க மிசைல்ஸை இது கேரி பண்ணும். இந்த மொஹஜர் 6 பார்த்தீங்கன்னா 2400 கிலோமீட்டர் ரேஞ்சு வரைக்கும் செகண்ட் லெவலில் ஒன்று இருக்குது. ஆட்டோ பைலட் சிஸ்டம் இருக்குல்ல, இதோடு ஆட்டோமேட்டிக் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் ப்ரொசீஜரையும் மேற்கொள்ள முடியும். ஏழாவதா அபபிள் 5, இதுதான் அபபிள் ட்ரோன் ஃபேமிலியிலேயே ரொம்ப 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 பெருசு. இதோட ரேஞ்ச் எவ்வளோ தெரியுமா மக்களே, கிட்டத்தட்ட 480 கிலோமீட்டர். இந்த அபபிள் 5ல 6 குவாம் மிசைல்ஸை கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியும். அப்படி இல்லைன்னா 4 ஆல்மாஸ் மிசைல்ஸ் இருக்குல்ல, இதை 8 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கொண்டு போக முடியும். எட்டாவதா பார்த்தீங்கன்னா அபபிள் 3, இது ஒரு ரிகானசன்ஸ் ட்ரோனுங்க. கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சை கொண்டது. இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மணிக்கு 200 கிலோமீட்டர்ஸ். சர்வீஸ் சீலிங் ஆஃப் 5000 மீட்டர்ஸ் அண்ட் என்டியூரன்ஸ் ஆஃப் 8 ஹவர்ஸுங்க இது. ஒன்பதாவதா அட்லஸ், இது ஒரு காம்பாட் வெர்ஷன் ஆஃப் அபபிள் 3 ரிகானசன்ஸ் ட்ரோன்னு சொல்லலாம். இந்த அட்லஸ் இருக்குல்ல, இது 2 குவாம் 1 ஏர் டு ஏர் மிசைல்ஸ் இருக்குல்ல, இதை கேரி பண்ற கேப்பபிலிட்டி கொண்டது. இந்த ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் கான்ஃபிளிக்ட்ல ஈரான் பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்க 2 நாடுகள் பார்த்தீங்கன்னா, ஒன்று ரஷ்யா, இன்னொன்று துருக்கி. இதில் துருக்கியில் அரசியல் ஸ்திரத்தன்மை நல்லா இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, தம்பி அப்படி இல்லைப்பா, உள்ளுக்குள்ள 1008 கலைபுரம் ஆல்ரெடி போயிட்டு இருக்கிறதாவும் அங்கேயே பொலிட்டிக்கல் அண்ட்ரெஸ்ட் இருக்கிறதாவும் இப்போ ஒரு விஷயம் வெளிக்காட்டுதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பாக்ஸிங் மேட்ச் கிடையாது, துருக்கியோட நாடாளுமன்றத்துக்குள்ள. இவங்களாம் யார் தெரியுமா, சிட்டிங் எம்பிஸ். ஒருத்தர் மூஞ்சில் ஒருத்தர் விட்ட குத்து இருக்கு. எனக்கு ஆக்சுவலாக இந்த ஸ்ரீலங்கா பார்லிமெண்ட்டுக்குள்ள பாக்ஸிங் நடந்துச்சு ஞாபகம் இருக்கா, அதாங்க மைண்டில் வந்துச்சு. என்ன அடி அடிச்சுக்கிறவங்களை பார்த்தா எம்பிஸ் மாரி தெரில, அவ்வளோ அடி அடிச்சுக்கிட்டாங்க போட்டு. என்ன இருக்குன்னா, இந்த எதிர்கட்சியை சேர்ந்த முக்கியமான தலைகளை இந்த எர்டோகன் அரசு இருக்குல்ல, அவங்க ஜெயிலில் பிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது என்ன இப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற விஷயம் சார்ந்து நாடாளுமன்றத்துக்குள்ளே எல்லாருமே விவாதம் பண்ணியிருக்காங்க. அந்த விவாதம் ஒரு கட்டத்தில் கூச்சல் குழப்பமாக மாறுது, எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து என்ன தெரியுமா சொன்னாங்க, டெரர் குரூப்னு இந்த எர்டோகன் தலைமையிலான அரசு இருக்குல்ல, அதை சேர்ந்த எல்லா எம்பிசியும் கிளைம் பண்ணிட்டாங்க. இப்படி மார்க் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்டதும் ஆளும் அரசில் இருக்க எம்பிஸ்லாம் கோபப்பட்டு, என்னையா இப்படி சொன்னேன்னு கையை தூக்கி மூஞ்சில் வைக்க ஆரம்பித்தவங்க தான். என்ன அடி மாறி மாறி சரியான சண்டை. கிட்டத்தட்ட 30 நிமிஷங்கள் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் பாக்ஸிங் மேட்ச்சில் ஈடுபட்டு எப்படி இருக்கும் அந்த எம்பிஸ்லாம், அப்படி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ டர்க்கி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தா பொலிட்டிக்கல் வைஸில் கொஞ்சம் அவங்களுக்கே பின்னடைவை ஏற்படுத்துறது அமைஞ்சிருக்கு. இது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, ஈரானுக்கு துருக்கி இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குல்ல, அதில் இது ரிஃப்ளெக்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது மக்களே. வேற ஒரு பிரச்சனைக்காக பஞ்சாயத்து பண்ண போயிட்டு உள்ள என்னென்ன பிரச்சனை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. அடுத்தபடியாக அமெரிக்கா அகெயின் ஒரு வார்னிங்கை முன் வச்சிருக்காங்க.
இஸ்ரேலை அடிக்கணுன்ற ஈரானோட எண்ணம் இருக்குல்ல, இதை ஒழுங்காக நீங்கள் கைவிட்டுருங்க. இதை மட்டும் நீங்கள் கைவிடாமல் இஸ்ரேலை ஏதாவது பண்ணீங்க, பேரழிவு விளைவுகளை ஈரான் ஃபேஸ் பண்ணோம். உங்களால் அதை சத்தியமாக தாங்கவே முடியாது அப்படின்னு அமெரிக்கா திரும்பவும் வார்ன் பண்ணியிருக்கு. ஆனால் ஈரான் இப்போ இருக்க மனநிலை ரிவெஞ்ச் மனநிலை. கண்டிப்பாக ஹனியாவோட கொலைக்கு பதிலடி கொடுத்தே ஆகணுன்ற மனநிலையில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க இஸ்ரேலை டைரெக்டாக அடித்தாங்களே, ஒரு 300க்கு மேற்பட்ட ராக்கெட்ஸு இந்த ட்ரோன்ஸை வச்சு. ஆனால் இந்த முறை 1000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள், ட்ரோன்ஸ், ராக்கெட்ஸ்லாம் வரலான்றது தான் ஒரு மிகப்பெரிய பயமாக இருந்துகிட்ருக்கு. இந்த விஷயம் அமெரிக்காவே தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணியும் இந்த ஈரானோட அட்டாக்கிங் பிளான்ஸ் இருக்குல்ல, இது என்னன்றதை கண்டுபிடிக்க முடியல. இஸ்ரேலும் ட்ரை பண்ணிச்சு, கண்டுபிடிக்க முடியல. அந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சாலும் இவங்க முடிவு பண்ண முடியும், தெரியவே இல்லை. ஸோ இதனால தான் அமெரிக்கா அதிருப்தியின் காரணமாக இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கு. என்னதான் ஈரான் இஸ்ரேல் அடித்தாலும் அமெரிக்கா டைரெக்டாக போர்க்களத்துக்கு வரப்போகிறதில்ல, அது உலகம் அறிஞ்ச உண்மை தான். ஏன்னா அமெரிக்கா டைரெக்டாக போர்க்களம் வந்துச்சுன்னா அந்த பக்கம் ஈரான் தரப்பு வந்து ரஷ்யா வந்து நிற்கும். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளை எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். போரை ஒழிக்கிற திடீர் திருப்பம் ஒன்று ஏற்பட்டாலே ஒழிய இந்த கான்ஃப்ளிக்ட் அடங்கவே அடங்காதுங்க. ஏன்னா நாம் எவ்வளோ விஷயங்களை மனசில் வச்சுருப்போம். இந்த உடன்படிக்கை வந்துருச்சுன்னா போர் நின்றோம், 2 நாடுகளுக்கும் மத்தியஸ்தம் பண்ணுறவங்க சரியாக இருந்தாங்கன்னா போர் நின்று நிரந்தர தீர்வு கிடச்சிடும், அமைதி திரும்பிடும், அதுதான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் வெறும் நம்பிக்கைகள் மட்டும்தான். நாம் பார்த்துட்டு இருக்க சிலபலி இல்லாத ஒரு விஷயம் திடீர் ட்விஸ்ட்டாக நடந்து அது ஆக்கப்பூர்வமான ரிசல்ட்டை கொடுத்தா மட்டும்தான் இந்த அமைதின்றது திரும்பும். இல்லைனா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் அப்படின்றது உலகம் முழுக்க பெரிய கிரைசிஸாக மாறும். அந்த ட்விஸ்ட்டு எதுவாக இருக்கும் நீங்கள் அசீவ் பண்ணுறீங்க. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கீங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.